அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள் சார்ட். ஓகேவா? டேபிள் சார்ட்டில் என்ன பண்ண போகிறோம், சில சம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2010 கேட்ட கொஷின் இந்த கொஷின் டேபிள் சார்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டேபிள் சார்ட் அப்படிங்கிறது நம்ம டேபிள் போடுவோம்ல, டேபிள். இந்த டேபிள் சார்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 4-5 செய்தித்தாள்கள் இருக்குது. இந்த செய்தித்தாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பை சார்ட்டை விட்டுருங்க. பை சார்ட்டை பொறுத்தளவுக்கு பர்டிகுலராக ஒருத்தவங்களுடைய விஷயத்தை தான் என்ன பண்ண முடியும், ஒரு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். டேபிள் சார்ட்டு, பார் சார்ட்டு, கிராஃப் சார்ட்டு இதெல்லாம் ஒரே டயத்தில் 10க்கு மேலே இல்லை 2 எத்தனை டேட்டா வேணால் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இப்போது இந்த டேபிள் சார்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 50 பேருடைய மார்க்கு சொல்லலாமா? ஒரு சப்ஜெக்ட் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷு ஒரு 50 பேரோட மார்க்கு, ஒரு 50 நிறுவனத்துடைய உற்பத்தி, 50 நிறுவனத்துடைய விற்பனை, பல்வேறு வகையான கிரைம், எதை வேணாலும் ஒரே டேபிளில் என்ன பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுக்க முடியுதா? டேபிள் சார்ட்டில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெப்ரசன்டேஷன், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள். இப்போ இந்த எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கோமோ, இப்போ வந்து தனிமவர் சாட்டனையில் ரோ இன்ட்டு காலம் கழிவு போட்டிருப்போம், அப்படி தானே? தனிமவர் சாட்டனையில் எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை வரிசை இருக்குது, தொகுதி எத்தனை வரிசை, தொடர் வந்து 7, தொகுதி வந்து அது 2 பெருக்கணும்னா அது அத்தனை தனிமங்கள் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் தான் இப்போ இதில் பார்த்தோம்னா மாணவர் 2 பேர், பி அப்படிங்கிற ஒரு மாணவர், கியூ அப்படிங்கிற மாணவர். அவர் தாள் 1, தாள் 2, தாள் 3, தாள் 4 ஒரு 4 பேப்பரில் பெற்ற மார்க். இப்போ 4 பேப்பர்லாம் கொடுத்த பெற்ற மார்க் தான் போடணும் அவசியம் கிடையாது. 8 பேப்பரில் கூட பெற்ற மார்க் என்ன பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரே டேபிள் தான். புரிஞ்சுக்க முடியுதா? அந்த டேபிள் சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது, மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் வைக்கிறாங்களா, ரிவ்யூ வைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அப்ஸ்ட்ராக்ட் போடுறாங்களா இல்லையா? இப்போ நம்ம இதிலே படிச்சிருப்போம் ப்ராசஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் மந்த்லி 3 months ஒன்று என்ன பண்ணோம், அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அப்ஸ்ட்ராக்ட் போட்டு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெண்டிங், இப்போ என்ன பெண்டிங் அதெல்லாம் போடுறோம்ல, அதே மாதிரிக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு நிறையா விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இந்த டேபிள் சார்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, 2 மாணவர்கள் இருக்காங்க, பி மற்றும் கியூ இருக்காங்க. அவங்க ஒரு 4 சப்ஜெக்டில் பெற்ற மார்க், அதுலேருந்து கேள்வி கேட்க போகிறாங்க. ஓகே தானே? ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா பி அப்படிங்கிற ஒரு மாணவர், இது கியூ அப்படிங்கிற மாணவர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த டேபிள் சார்ட்டை பார்க்க தெரியணும். என்ன பார்க்க தெரியணும், இப்போ தாள் 2 பி அப்படிங்கிற மாணவர் தாள் 2ல் பெற்ற மார்க் எத்தனை அப்படின்னா பார்க்க தெரியணும், தெரியணுமா? இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அதிகபட்ச மதிப்பெண், இந்த அதிகபட்ச மதிப்பெண் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. தாள் 1க்கு ஹையஸ்ட் மார்க் எவ்வளவு, 75, தாள் 2க்கு 100, தாள் 3க்கு 80, தாள் 4க்கு 70. அதே கியூடைய இதில் பாருங்கள், இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, தாள் 5, தாள் 6 கரெக்டு தானே? இது ஃபஸ்ட்டு உள்ள டேபிளர் காலம் எதுக்கு உள்ளது, பி மாணவருக்கு, இதுக்கு கியூ மாணவருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஃபஸ்ட் டயக்ராம் இதை பார்க்க தெரிஞ்சால் தான் இதுலேருந்து என்ன கேள்வி கேட்கப்பறம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதிகபட்ச மதிப்பெண் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, பெற்ற மதிப்பெண் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா நேரடி கேள்விகள். என்ன கேள்வி கேட்கலாம், பி அப்படிங்கிற மாணவர் தாள் 3ல் பெற்ற மதிப்பெண் எத்தனை மதிப்பெண், டயரத்தை பாருங்கள். தாள் பி அப்படிங்கிற மாணவர் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் தாள் எங்கே 3 இருக்குன்னு பார்க்கணும். அதில் அவர் எத்தனை மார்க்கு, 50 மார்க். இதே போல் ஒவ்வொரு கேள்வி தனித்தனியாக கேட்பாங்க. இப்போ எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ கன்சிடர் the performance of P and Q together, who in which paper has put up the best performance. P, Q இருவரின் மதிப்பெண்களை ஒப்பிட்டு யார் எந்த பாடத்தில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்படிங்கிறது கேட்டுறாங்க. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2த்தையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிவிட்டு யார் எந்த பேப்பரில் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த கணக்கே நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதா? எல்லாத்தையுமே சால்வ் பண்ணால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. பி வந்து தாள் 1ல் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் பண்ணிருக்காரு, எப்படி போடணும்,
கவனிங்க, பேப்பர் 1 ஃபஸ்ட்டு பேப்பர் 1 டோட்டல் மார்க்கு 75, அவர் வாங்கின மார்க்கு 45, எல்லாம் பர்சன்ட் வேணும்னா இன்ட்டு என்ன பண்ணணும் 100 போடணும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், P1 சொல்லுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். சால்வ் பண்ண எத்தனை பர்சன்டேஜ்? 60%. அடுத்து பேப்பர் 2 இது டேரெக்டாக 100னா டேரெக்டாக போடலாம். எத்தனை பர்சன்டேஜ்? 65%. அடுத்து தாள் 3 80க்கு 50 மார்க்கு இன்ட்டு 100. ஸோ 70க்கு 35 அப்படிங்கிறப்ப 50% இது. ஓகேவா? இது 80க்கு 50 அப்படிங்கிறப்ப சால்வ் பண்ணால் 62.5. அடுத்து இதை பாருங்கள், 80க்கு 56. 80 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லிட்டாங்க, P மற்றும் Q. 75 44 இன்ட்டு 100. 2010 கேட்டிருக்காங்க பாருங்கள் கேள்வி, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. 2010 இது 100 அப்படிங்கிறதால 40%. ஸோ 70க்கு 42 இன்ட்டு 100 சால்வ் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு என்ன ஆன்சரு? 80ல் 56 70 வருதா? ஆமாம், 8ல் 56ல் 70%. அடுத்தது 50 இது 60 வருதா? ஸோ இப்போ பாருங்கள், எதில் அதிக பாயிண்ட் வந்திருக்கு? இதுதான் தாள் 5 மாணவர் Q. தாள் 5 மாணவர் Q, இதுதான் ஆன்சர். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சரி, என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, P அப்படிங்கிற மாணவர் ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட், Q அப்படிங்கிற மாணவர் 4 சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே அதிகபட்ச மதிப்பெண் வேறு, அவங்க பெற்ற மதிப்பெண் வேறு. அவங்க பெற்ற மதிப்பெண் மற்றும் அதிகபட்ச மதிப்பெண்ணை வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனித்தனியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் மார்க்கு டிவைட் பை பெற்ற மார்க்கு இன்ட்டு 100 இப்படியே போட்டால் இது 60%, 65, 62.5, 50, 70, 58.4, 40, 60. கேள்வி என்ன, யார் எவ்வளோ எந்த பாடத்தில் அதிக மார்க் போட்டிருக்காரு? இப்போ இதில் அதிகமாக பாயிண்ட் எங்கே வந்திருக்கு? 70%. 70% யாருக்கு கூடியது? Q கூறியது. எந்த பேப்பரில்? பேப்பர் 5ல் உள்ளது. பாருங்க, PQ20 மதிப்பெண்களை ஒப்பிட்டு யார் எந்த பாடத்தில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளார்? Q வந்து தாள் 5ல் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காரு. புரிஞ்சுக்க முடியுதா? சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? இது பேஸ் அடிப்படை என்னது? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது தான். ஒருத்தர் அது அந்த சப்ஜெக்டில் அதிகபட்ச மார்க்கு 60 கொஸ்டின். இப்போ நம்மளே எடுத்துப்போம், நமக்கு எத்தனை கொஸ்டின் சொல்லுங்கள்? 170 கொஸ்டின் வச்சுங்க. இதுக்கு நீங்கள் 145 பெறுறீங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கு? இன்ட்டு 100 போடணும். இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கண்டுபிடிக்கிறது. சப்ஜெக்டில் டோட்டல் மார்க்கு நம்ம எடுத்த மார்க்கு இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க். சால்வ் பண்ணி சொல்லுங்கள், எத்தனை மார்க்கு? அடிக்கிற மாதிரி இல்லையா? பாயிண்டில் வந்தாலும் சொல்லுங்கள். ஸோ இதையும் சால்வ் பண்ணுங்கள். 145 17 அடிங்க. 8 10 80, 8 56, 80 சம்திங்கிட்ட வரும். ஆ 85 கரெக்டாக வருதா?
85.29%. 86% எடுத்தால் வேலை உங்களுக்கு. சரி ரைட், அடுத்தது பாருங்க. பாடம் வாரியாக பியின் மதிப்பெண்களை மிக சிறப்பானது முதல் மிக மோசமானது வரையில் எவ்வாறு வரிசையிடலாம்? அவங்க மார்க் என்ன பண்ணிருக்காங்க, வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. யாரோட மார்க்கை? பியோட மார்க்கை. ஸோ இப்போ பியோட மார்க்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது? மோசமானது அதிகமானது வரைக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியானது 4. ஸோ மிக சிறப்பானது முதல் மோசமானது. ஓகேவா? ஸோ மிக சிறப்பானது எது? 2 பேப்பர் 2. கேள்வி புரியுதா? ஃபஸ்ட்டு அவங்க எடுத்த மார்க்கா அவரே ஏறுவரிசை 2. அடுத்தது 3 1 4 2 3 1 4 2 இருக்கா? கேள்வி எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. 2 3 1 4. ஓகேவா? அடுத்து பாருங்க. பியும் கியூயும் எல்லா பாடங்களையும் பெற்ற மதிப்பெண்களை கவனித்து கொண்டு யார் நல்லா மார்க் நன்றாக செய்திருக்கிறார்? பி கியூவை விட நன்றாக செய்திருக்கிறார், கியூ பி விட நன்றாக செய்திருக்கிறார், இருவருமே சமமாக செய்திருக்கிறார்கள். யார் நன்றாக செய்திருக்கிறார் என சொல்வது கடினமாகும். என்ன பண்ண ஒன்றுமே கிடையாது. அவனோட டோட்டல் மார்க்கு எடுத்த மார்க்கு, இவனோட டோட்டல் மார்க்கு எடுத்த மார்க்கு கண்டுபிடிச்சா முடிஞ்சுட்டு. ஸோ இவன் டோட்டல் மார்க்லாம் ஆர்டர் பண்ணுங்க. இப்போ பாருங்க, தலைவனோட டோட்டல் மார்க்லாம் 75. எப்படி பர்சன்டேஜ் எப்படி போட முடியும்? ஏன் 100 ஒன்றுமே கிடையாதுங்க. இவனோட டோட்டல் மார்க் எவ்வளோ, அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், இவன் டோட்டல் மார்க் எடுத்துக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். கரெக்டு தான். கண்டுபிடி தனியாக பர்சன்டேஜ் தான் பண்ணணும். கரெக்டு வெரி குட் என்ன பண்ணணும்? இவனோட டோட்டல் மார்க் இவனோட டோட்டல் மார்க் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், மார்க் கண்டுபிடிக்கலாம். இல்லை பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். அதையும் டோட்டல் மார்க் கண்டுபிடிச்சா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா டோட்டல் மார்க் இவனெல்லாம் ஆட் பண்ணுங்க. 75 175 255 325. இப்போ டோட்டல் மார்க் எவ்வளவு? 325. எடுத்த மார்க்கு 70 110 160 195. 325க்கு 195 எடுத்துருக்காப்ல இன்ட்டு %100. ஓகேவா? இவர் 155 255 325. இவரோட டோட்டல் மார்க் 325 தான். 50 100 140 182. இப்போ யார் அதிக மார்க் எடுத்துருக்காருன்னா இவர் தான் அதிக மார்க் எடுத்துருக்காரு. யார்? டோட்டல் மார்க் ஈக்குவலாக வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டோட்டல் மார்க் இவனு 325, இவனு 325. இவன் 325க்கு 125 எடுத்திருக்கான், இவன் 325க்கு 182 எடுத்திருக்கான். அப்போ யார் அதிகமாக மார்க் எடுத்திருக்கா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. பி கியூவை விட நன்றாக செய்திருக்கிறார். புரிஞ்சுக்க முடியுதா? கூட்டல் கழித்தல் தான். ஆனால் என்ன கேள்வி கேட்டாலும் அதை என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாக போடணும், டைம் எடுத்துடக்கூடாது. ஸோ அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எத்தனை வருஷம் சொன்னா ஒரு டேபிள் சார்ட் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் கிட்டத்தட்ட எத்தனை விஷயங்கள் இருக்குது, எத்தனை டேட்டா இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 6 இயருக்கு 1 2 3 4 5 30 டேட்டா கொடுத்துருக்காங்க. 30 விஷயம் இருக்குது. இதில் 30 விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு பார்க்க தெரியணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது டேபிள் சார்ட். இதில் சந்தேகம் இல்லை நமக்கு. டேபிள் சார்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை படித்து கீழே உள்ள கேள்விகளுக்கு பதிலில் எழுதுங்க. என்ன சொல்கிறாங்க? டைப் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ், நிறுவனத்தில் தயாரிக்கும் பலவிதமான ஸ்கூட்டர். ஏ வகை ஸ்கூட்டர், பி வகை ஸ்கூட்டர், சி வகை ஸ்கூட்டர், டிஇ. எத்தனை வருஷம்? 92லேருந்து ஆரம்பிச்சு 97 வரைக்கும். ஸோ இது எந்த வருஷத்தில் கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா 2022 கேட்ட கேள்வி. இப்போ சும்மா சாதாரணமாக ஒரு கேள்வி வைப்போம். 1992 சி
வகை ஸ்கூட்டர் எத்தனை உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? 1992 1992 சி எத்தனை? ஃபஸ்ட்டு இதை பார்க்க தெரியணும். நமக்கு என்ன வேணும்? பார்க்க தெரியணும். புரிஞ்சுக்க முடியுதா? 93 பார்க்கலாம். 93 ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, சி எவ்வளவு. இப்போ 92 மொத்தம் எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அப்படியே கூட்டி சொல்லணும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ வேறு எப்படி கேள்வி வைப்பாங்க? எந்த வருடத்தில் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 92 தனியாக கூட்டணும், 93 தனியாக கூட்டணும், 94 தனியாக கூட்டணும். எல்லாம் கூட்டி எது அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும், எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். கேள்வி எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான் டேபிள் சார்ட்லேருந்து. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி அப்படி பார்ப்போம். நிறுவனத்தின் உற்பத்தியில் எந்த வருடம் பி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி அதன் சராசரி உற்பத்திக்கு அருகில் உள்ளது? நிறுவனத்தின் உற்பத்தியில் எந்த வருடம் பி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி அதன் சராசரி உற்பத்திக்கு அருகில் உள்ளது? ஸோ பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். இன் விச் ஆஃப் த கிவன் இயர்ஸ் வாஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பி டைப் ஸ்கூட்டர்ஸ் க்ளோஸ் டு இட்ஸ் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஓவர் த கிவன் இயர்ஸ்? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இந்த பி வகை ஸ்கூட்டர்ஸுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆவரேஜ் என்னது? 150, 180, 150, 180, 265, 270, 360, 400, 500. இப்போ டோட்டல் என்னது? 500. எத்தனை வருஷம்? 6 வருஷம். அடித்தா என்ன வருது? 500 6 அடிச்சோம்னா சொல்லுங்க. 8048 848 மிச்சம் 2 20 3618 0.3 83. இந்த 83 அப்படிங்கிறது இங்கே உள்ளதில் எந்த வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 1995. ஓகேவா? என்ன வருஷம்? 1995 தான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? பி வகை ஸ்கூட்டருடைய உற்பத்திக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அந்த வர்ற வேல்யூ எந்த வருடத்துடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது? பியோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது? 95க்கு ஈக்குவலாக இருக்குது. சாரி, 80 வருஷம் 95 இல்லையா? அவன் கேட்குறது வருஷம் தானே. ஓரளவுக்கு ஐடியா வருதா? இங்கிலீஷில் பாருங்கள். ஸோ தமிழில் படிக்கிறப்ப நிறுவனத்தின் உற்பத்தியில், அப்போ நிறுவனத்தின் உற்பத்தி நிறையா வருஷம் இருக்குது. எந்த வருடம் ஆனால் வருஷம் கேட்டாங்க. பி வகை ஸ்கூட்டரோட உற்பத்தி அதன் சராசரி உற்பத்திக்கு அருகில் உள்ளது. பி வகை ஸ்கூட்டரு இதுதான் டோட்டல் உற்பத்தி 500, ஆவரேஜ் 83.3. இந்த 83 அப்படிங்கிறது எந்த வருட உற்பத்திக்கு ஈக்குவலாக இருக்குது? 1995 85 உற்பத்தி பண்ணிடுறாங்க. அது ஈக்குவலாக இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ நினச்சி பாருங்கள், எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீங்கள் பார்க்குறப்ப அந்த கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். அதான் முக்கியமானது. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இது ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆவரேஜ் கண்டுபிடிக்க கஷ்டமா? டி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி எந்த வருடத்தில் அதிகமாக உள்ளது? இது ஈஸியான கேள்வி, அப்படி தானே? இப்போ என்ன பண்ணுறோம்? டி வருடத்தை போய் பார்க்குறோம். எந்த வருஷம் அதிகமாக இருக்குது? 1900. அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வரோம். இங்கே 100 இருக்குது, குறையுது, அதிகமாகுது, அதிகமாகுது, குறையுது, அதிகமாகுது. இப்போ கேள்வி என்னது? டி வகை ஸ்கூட்டருடைய உற்பத்தி எந்த வருடத்தில் அதிகமாக இருக்குது? 95. ஓகேவா? கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் மொத்த உற்பத்தியில் 1995 வருடத்தில் ஏ வகை ஸ்கூட்டரின் தோராயமான உற்பத்தி சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க? 1995 ஏ வகை ஸ்கூட்டரின் தோராய உற்பத்தி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? 1995 பார்க்கணும். இந்த 1995 1995 டோட்டல் மேனுஃபேக்சரிங் பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டு அதில் எந்த வகை ஸ்கூட்டர் கேட்டிருக்காங்க? ஏ வகை ஸ்கூட்டர் எத்தனை? 190. டோட்டல் உற்பத்தி மேலே 190 இன்ட்டு 100 போடுங்க. இதை கூட்டி சொல்லுங்கள். இது ரெண்டு கூட்டினா என்ன வரும்? 140, 240, 330, 430, 430, ஒரு 85,
இந்த கூட்டுறதை தப்பாக கூட்டிடக்கூடாது. ஸோ 300 330 340 430 கரெக்டு தான். ஸோ கூட்டுங்க. 5 9 14 4 பாக்கி 1 4 4 12 18 584 வருதா இல்லை வேறு வருதா? வருதா? ஸோ 1995 மொத்தம் 584 ஸ்கூட்டர் தயாரிச்சிருக்காங்க. இதில் சந்தேகம் இருக்கா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் மொத்த உற்பத்தியில் 1995 வருடத்தில் ஏ வகை ஸ்கூட்டரின் தோராய 30% என்ன? அப்போ 1995 மொத்தம் 584 ஸ்கூட்ரு, அதில் ஏவை ஸ்கூட்ரு 190. இது எத்தனை சதவீதம்? இன்ட்டு 100. எங்கெல்லாம் எத்தனை சதவீதம் என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போடணும். போட்டு சொல்லுங்கள், அடித்து சொல்லுங்கள். பாருங்க என்ன ஆன்சர் வந்துச்சு. என்ன உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 32 வருது. எனக்கு 32 தான் வருது. அப்போனா கேள்வி நம்ம தப்பு பண்ண ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? பாருங்கள். ஸோ பாருங்கள், அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இல்லாமல் இருந்தாலும் நான் அவங்க நல்லதாக போயிட்டு அப்படி தானே என்ன ஆகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க கவனிங்க. ஏ வகை ஸ்கூட்டரில் இது வரைக்கும் உற்பத்தி பண்ணாத எல்லாத்தையும் கூட்டுங்க. ஏ வகை ஸ்கூட்டர் தான் கூட்டணும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கூட்டினா என்ன ஆயிடுச்சு, ABCDE அதெல்லாம் வருது, அதை கூட்டக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, எல்லா ஆண்டுலையும் ஏ வகை ஸ்கூட்டர் என்ன பண்ணுங்க, கூட்டுங்க. கூட்டிட்டு அதில் 1995 ஆண்டு எவ்வளோ ஏ ஸ்கூட்டர் உற்பத்தி பண்ணுறீங்களோ அதில் என்ன பண்ணுங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. இப்போ இதை கூட்டுங்க, என்ன வருது, 1-1-15. இது வந்து டோட்டலாக ஏ வகை ஸ்கூட்டர் உற்பத்தி. அதில் 95 190 இன்ட்டு 100 சால்வ் பண்ண எவ்வளோது, 15%. புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம கஷ்டப்பட்டு போட்டு அந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அவன் கேட்குறது கேள்வி பார்த்தீங்களா, அதுதான் இங்கிலீஷில் படிக்கணும். வாட் வாஸ் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ டைப் ஸ்கூட்டர் இன் டு இட்ஸ் டோட்டல். என்னது, இட்ஸ் ஆவரேஜ் இட்ஸ் டோட்டல்னா அதனுடைய உற்பத்தியில் 1995 வருடம் உற்பத்தி செய்யப்பட்ட ஸ்கூட்டர் எத்தனை சதவீதம்? புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இட்ஸ் டோட்டல் இட்ஸ் ஆவரேஜ் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏவோ மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏவோட டோட்டல் உற்பத்தி கண்டுபிடிச்சி அது 1995. இதே கொஸ்டின் எப்படி தான் கேட்கலாம், 95 கேட்காம 92 கேட்கலாம், 93 கேட்கலாம், 94 கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். இது ஏ ஸ்கூட்டர் கேட்கலாம், பி ஸ்கூட்டர் கேட்கலாம், சி ஸ்கூட்டர். இது வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் தான். இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரியான கணக்கு கேட்டாலும் நம்ம என்ன பண்ண தெரியணும், போட தெரியணும். புரிஞ்சுக்க முடியுதா? அது புரியுதா? இந்த கேள்வி எழுதுங்களா, சொல்கிற கேள்வி எழுதுங்க. 1900 இது ஒரு கேட்டாங்க எக்ஸாம் வேறு மாதிரி, ஈஸியாகவே சொல்கிறேன். 1992 உற்பத்தி செய்த பி வகை ஸ்கூட்டரை விட 1997 டி வகை ஸ்கூட்டர் எத்தனை சதவீதம் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது? டி எத்தனை சதவீதம் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது? கேள்வி புரியுதா? 1992 உற்பத்தி செய்யப்பட்ட பி வகை ஸ்கூட்டர். அப்போ என்ன பண்ணோம், 1992 பி வகை ஸ்கூட்டர் எவ்வளவு, 60. 1997 டி வகை ஸ்கூட்டர் 90. சிம்பிளாக சொல்லலாம், 60 விட 90 எவ்வளோ அதிகம்னு கேட்டால் முடிஞ்சு போய்ட்டு, அது வேறு கேள்வி, அதான் பர்சன்டேஜ் கேள்வி. ஆனால் எங்கே சொல்லியிருக்காங்க, 1992 உற்பத்தி செய்யப்பட்ட பி வகை ஸ்கூட்டரை விட 1997 உற்பத்தி செய்யப்பட்ட சி வகை ஸ்கூட்டர் எத்தனை சதவீதம் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டது? அப்போ என்னது, ஸ்டெப் 1 என்னது, ரெண்டு என்ன பண்ணணும், கழிக்கணும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்க தெரியணும். நான் 60 எடுக்காமல் 84 வச்சு கணக்கு போனால் ஆயிரும்
தப்பாக போயிடும். அதுக்கு தான் அந்த டேபிள் சார்ட்டை நமக்கு பார்க்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை எடுக்க தெரியணும். ஸோ ஸ்டெப் 1 கழிக்கிறோம் 30. அப்போ எதை விட பி 1992 விட, அப்போ 60 விட தான். அப்போ இன்ட்டு 100 போட்டு 1 1 1 2 50% இல்லையா? ஆன்சர் என்னது? 1900 எழுதி வச்சுங்க. 1992 உற்பத்தி செய்ய இதே மாதிரி எத்தனை கேள்வி வேணால் எடுக்கலாம். எடுக்கலாம் எடுக்கக்கூடாதா? நிறைய கேள்வி எடுக்கலாம். இது ஒரு சாம்பிள் கொஸ்டின் மாதிரி. இப்படி கேள்வி கேட்கலாம். 1992 உற்பத்தி செய்யப்பட்ட ஸ்கூட்டர் வகையை விட 1996 எத்தனை அதிகமாக அல்லது குறைவாக உற்பத்தி செஞ்சுருக்காங்க? இது எல்லாத்தையும் டோட்டல் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் டோட்டல் கண்டுபிடிக்கணும். இதில் எது அதிகமாக இருக்கு என்ன பண்ணணும்? 2 கழிக்கணும். எந்த வருஷத்தை விட அது கீழே போடணும், மேலே போடணும். இல்லை 1992 உற்பத்தி செய்யப்பட்ட சராசரி வாகனங்களின் எண்ணிக்கை அப்படின்னா என்ன பண்ணோம்? 1992 கூட்டி எத்தனை வருஷம்? 5 வகை. 5 வகைனா 5 வரணும் ஆவரேஜ். ஸோ இப்படி ஒரு கேள்வி வைக்கலாம். என்ன கேள்வி வைக்கலாம்? எழுதுங்க. 1997 ஏ வகை ஸ்கூட்ரு 1995 இ வகை ஸ்கூட்ரு ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்கலாமா? கேட்கலாமா கூடாதா? 1997 ஏ வகை ஸ்கூட்ரு என்னது? 240. 1995 இ எத்தனை? 1995 இ எவ்வளவு? 115. ரெண்டு ரேஷியோ அடிங்க. காமன் நம்பர் அடிச்சா என்ன வரும்? 48. இதுதான் ஆன்சர். ரேஷியோ, ஆவரேஜ், பர்சன்டேஜ், இதை விட இது எத்தனை சதவீதம் அதிகம், குறைவு, இவ்வளோ தான் கொஸ்டின். டேபிள் சார்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, கேள்வி மாறவே போகிறது கிடையாது. டேட்டாவை மட்டும் நமக்கு என்ன பண்ண தரணும்? எடுக்க தெரியணும். என்ன கேட்டிருக்கான்னு தெரியணும். என்ன தெரியணும்? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். டேபிள் சார்ட்டில் கேட்ட அடுத்த கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை படித்து கீழ்கண்ட கேள்விகளுக்கு விடையளிங்க. ஸோ வரவின் மூலம் பள்ளிகள் ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்கூலு, பி அப்படிங்கிற ஸ்கூலு, சி அப்படிங்கிற ஸ்கூலு, டி அப்படிங்கிற ஸ்கூலு, இ அப்படிங்கிற ஸ்கூலு. எத்தனை ஸ்கூல் அப்படின்னா? 5 ஸ்கூலு. இந்த 5 ஸ்கூல் என்ன பண்ணுது அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து வாங்குறது. டியூஷன் ஃபீஸு, டேர்ம் ஃபீஸு, டொனேஷனு, கிராண்ட்ஸு, இதர செலவுகள் டோட்டல் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே தானே? இப்போ நம்ம இந்த இதை வந்து டேட்டா பார்த்து நமக்கு எடுக்க தெரியும். என்ன தெரியும்? டி அப்படிங்கிற ஸ்கூலோடைய டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு? 90 ரூபா. எவ்வளவு? சப்போஸ் இதில் வந்து ப்ராக்கெட்டில் 1000 அப்படின்னா நம்ம 90 என்ன எடுத்துக்கணும்? 90,000. லட்சம்னா 90 லட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பார்க்கணும். அதுமாதிரி டேட்டா ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க, குறிப்பு அப்படின்னு கொடுத்து ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டேபிள் புரியுதா நமக்கு? டேபிள் எதை சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 5 வகையான பள்ளி. என்னது? 5 வகையான பள்ளியில் பெறப்படுகின்ற பல்வேறு விதமான கட்டணம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நன்கொடை மூலமாக பள்ளி ஈவிற்கு வரும் காசு அப்பள்ளியின் இதர செலவில் எத்தனை விழுக்காடு? சேம் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இ அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்படின்னா இ ஸ்கூலை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எதை பார்க்கணும்? இ அப்படிங்கிற ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இந்த இ அப்படிங்கிற ஸ்கூலில் நன்கொடை மூலமாக எவ்வளோ வருது? 60 ரூபா வருது. அது என்ன சொல்லியிருக்காங்க? இதர செலவு. இதர செலவு எவ்வளவு? 15 ரூபாய். எத்தனை சதவீதம்? இன்ட்டு 100. ஒரு 15 15 4 15 60 100/4 20 எதுனா 25%. எத்தனை சதவீதம்? அவ்வளோதான். புரிஞ்சுக்க முடியுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி ரைட்டு. இப்போ பார்த்தோம்னா இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணிட்டோம்? தப்பு பண்ணிட்டோம். ஓகே, அதனால் என்ன தப்பு பண்ணோம்? நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நன்கொடையில் இதர செலவு எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா நன்கொடை மூலமாக பள்ளி ஈவிற்கு வரும் காசு அப்பள்ளியின் இதர செலவின் அந்த இன்னும் இல்லை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இதர செலவில் எத்தனை சதவீதம்? புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ என்ன பண்ணோம்? 15 கீழே போடணும். என்ன பண்ணோம்?
60 மேலே போடணும், இன்ட்டு 100 போடணும். இது சால்வ் பண்ண என்ன வருது? 400%. ஆப்ஷனை பாருங்கள். நமக்கு நேரம் என்ன இருக்குது? நமக்கு கெட்ட நேரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் நம்ம போட்ட தப்பான ஆன்சர் இருக்கா? இதை அடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். கரெக்டாக இல்லையா? யோசிக்கிற மைண்ட் செட்டே வந்துடாது. சப்போஸ் 25 இல்லைன்னா என்ன இருக்கும்? யோசிச்சிருப்போம். ஆப்ஷன் டியில் கொண்டு போய் என்ன வச்சுருக்காங்க? 400 வச்சுருக்காங்க. கேள்வி கொஞ்சம் நல்லா ரீடாக பார்க்கணும். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த, இதான் முக்கியமான. இங்கிலீஷில் பார்க்குறப்ப நீங்கள் இதை பார்க்கணும். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த எதில்? மிஸ்செல்லனைஸில் இன்கம் பை டொனேஷன். இப்போ மிஸ்செல்லனைஸை கீழே போடணும், டொனேஷனை நமக்கு இது வந்து டேபிள் சார்ட்டு டேட்டா எடுக்கிறது எல்லாமே தெரியுது. கடைசி டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பு பண்ணுறோம் பாருங்கள். 0.5 மார்க்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்து என்ன பண்ணணும்? சுதாரிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். பாதி பேர் சொல்லவே இல்லை சார் நீங்கள் போகிற தப்பு அப்படின்னு. சரி, நல்லது. தப்பு பண்ணுறது நல்லது. இங்கே நம்ம நிறையா தப்பு பண்ணலாம். என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் போய் என்ன பண்ணக்கூடாது? தப்பு பண்ணதை மாற்ற முடியாது. கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. புரியுதா? பேசுங்க. இப்போ மேடம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன டவுட்டு? சார் ஒன்றுமே கிடையாது. என்ன கேட்குறாங்க? அப்படி ஒரு ஸ்கூலுக்கு நன்கொடை மூலியமாகவும் தொகை வருது, மானியம் மூலியமாக வருது, டியூஷன் ஃபீஸும் வருது, நிறையா வருது. அதில் என்ன சொல்கிறாங்க? இந்த நன்கொடை மூலியமாக அப்படின்ற ஸ்கூலுக்கு ஒரு அமௌண்ட் வருதுல்ல, இந்த அமௌண்ட்டு இதர செலவு மூலியமாக வருதுல்ல. இப்போ இதர செலவுனா என்னெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. இது வந்து டேட்டா. இது என்னது? இப்போ போய் போய் கேட்க முடியுமா? இதர செலவுனா என்னன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. புரிஞ்சிக்க முடியுதா? இது ஒரு டேட்டா. இப்போ இதர செலவுனா மற்ற வகை முறையெல்லாம் வர பணம் அது. இந்த இப்போ இப்படி சிம்பிளாக கேட்கலாம். என்ன கேட்கலாம்? 15ல் 60 எத்தனை சதவீதம் கேட்டுட்டு போயிடலாம். ஆனால் அப்படி கேட்கல. இந்த 15 நீங்கள் எடுக்கணும். அப்படிங்கிற ஸ்கூலில் வர்ற நன்கொடையானது அந்த ஸ்கூலுக்கு வர்ற இதர செலவில் எத்தனை சதவீதம் அப்படின்னா என்ன பண்ணணும்? எதில் அதை கீழே போடணும். இன்னொன்று என்னது? மேலே போடணும். இன்ட்டு 100 போடணும். எங்கெல்லாம் எத்தனை சதவீதம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 சேர்த்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் இதை மாற்றி போடணும். ஆன்சர் என்ன ஆகிடும்? தப்பாயிடும். புரிஞ்சுக்க முடியுதா? அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். எதில் எத்தனை சதவீதம், எதிலில் அதை கீழே போடணும். சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். எத்தனை பள்ளிகளில் கற்பித்தல் காசு வரவு 4 மடங்கு கால கட்டணத்தை விட குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? எந்தெந்த ஸ்கூலில் அந்த டியூஷன் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? கற்பித்தல் காசு அப்படிங்கிறது என்னது? டியூஷன் ஃபீஸ் ஆனது எத்தனை பள்ளிகளில் கற்பித்தல் காசு சொல்லுங்க? கால கட்டணம்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன இருக்குது? இந்த கால கட்டணத்தை விட கற்பித்தலான காசு 4 மடங்கை விட குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. எத்தனை பள்ளிகளில் கற்பித்தல் காசு 4 மடங்கு கால கட்டணத்தை விட குறைவாக இருக்குது? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் 4ஆல் பெருக்குங்க. இதே இந்த இருக்குல்ல 4 24 எத்தனை சொல்லுங்க? 96 96 4 12 48 4 45 180 4 மடங்கு கால கட்டணத்தை விட கற்பித்தல் காசு எத்தனை பள்ளியில் குறைவாக இருக்குது? இதை விட இது அதிகமாக இருக்குது, இதை விட இது அதிகமாக இருக்குது, இதை விட இது அதிகமாக தானே இருக்கு. எத்தனை எதில் குறைவாக இருக்குது? கற்பித்தல் காசு 4 மடங்கு காலகட்டத்தை விட குறைவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கம்மியாக, இது வந்து கம்மியாக இருக்கணும். எது கம்மியாக இருக்கு? டி கம்மியாக இருக்குது. இது 96, இது வேற, இது அதிகமாக இருக்குது. சேமாக இருக்காலும் அதை சேர்த்துக்க கூடாது. அவன் கேட்டது என்ன இருக்கணும்? குறைவாக தான் இருக்கணும். இந்த டியூஷன் டேர்ம் ஃபீஸ் இருக்குல்ல, இங்கிலீஷில் பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? இன் கேஸ் ஆஃப் ஹவு many schools in income of by way tuition fees less than 4 times of it டேர்ம் ஃபீஸு. டேர்ம் ஃபீஸை 4ஆல் பெருக்கி வர்ற தொகை எத்தனை பள்ளிகளில் டியூஷன் ஃபீஸை விட எப்படி இருக்கு? குறைவாக இருக்குது. எதில் மட்டும்? இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா இதில் மட்டும் தான் குறைவாக இருக்குது. ஆன்சர் என்னது? எதில்? டி. ஒரே ஒரு ஸ்கூலில் தான்.
அவங்க வந்து கவுண்ட்டு தான் கேட்குறாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? 4ஆல் பெருக்கி கம்பேர் பண்ணுறோம், முடிஞ்சு விட்டு பாருங்கள். எந்த பள்ளி அதன் மொத்த வருமானத்தை ஒப்பிடுகையில் குறைந்தபட்ச காலகட்டணத்தை பெறுகிறது? மொத்த வருமானம். அடுத்தது மொத்த வருமானத்தை ஒப்பிடுகையில் குறைந்தபட்ச காலகட்டணம். காலகட்டணம் எங்கே இருக்குது? 270 24 ரூபா, 150 12, 450 45. அப்போனா என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்க முடியுதா? என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கப்பா. பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 24 × 100, 12 × 100, 45 × 100, 24 × 100, 30 × 100. ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கு? 1 2 3 4 5 சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டோட்டல் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீஸு காலகட்டணத்தை விட கம்மியாக இருக்கணும். ஆனால் இதுக்கு இது வேறு, இதுக்கு இது வேறு, இது சேமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்போ பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி சொல்லுங்கள். இல்லை 100 போடுங்க, எல்லாம் 10 போட்டுருங்க, ஒரு 100 போடுங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 8%. 8.8%. இல்லை 8 8.8 அது கரெக்டாக பார்த்து சொல்லணும். 4 3 12, 5 3 15. ஸோ 1 50 50, 2 50 100. அப்போ 8%. 3க்கு 10%. 4க்கு 24 × 100 டிவைட் பை 210, 11.42%. 30 × 100, 280, 10.71. இதில் எது கம்மியாக இருக்குது? என்ன ஸ்கூல் இது? பி. புரிஞ்சுக்க முடியுதா? பி ஸ்கூலில் தானே இருக்குது. டோட்டல் கல்வி கட்டணத்தை விட காலகட்டணம் குறைவாக இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? இதில் டவுட் இருக்குது. இந்த 3 கொஸ்டின் டவுட் இருக்கா பாருங்கள். 3 கேள்வியை பாருங்கள். கவனிங்க, 3 கேள்வியும் பாருங்கள். அப்படியே நன்கொடை மூலமாக பள்ளி ஈக்கு வரும் காசு அந்த பள்ளியில் இதர செலவில் எத்தனை சதவீதம்? ஸோ நன்கொடை பார்த்தோம் 60, இதர செலவு 15. என்ன பண்ணோம்? 60 டிவைட் பை 15 போட்டு × 100 போட்டோம். எத்தனை பள்ளிகளில் கற்பித்தல் காசு வரவு 4 மடங்கு காலகட்டணத்தை விட குறைவாக இருக்குது? ஸோ இந்த டேர்ம் ஃபீஸ் என்ன பண்ணுறோம்? 4ஆல் பெருக்கணும். அதை விட அந்த கற்பித்தல் காசு இது கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம். ஒரு ஸ்கூலில் இருந்துச்சு. ஸோ மொத்த வருமானத்தை ஒப்பிடுகையில் குறைந்தபட்ச காலகட்டணம் எல்லாத்தையும் மொத்த ஃபீஸ் கொடுத்துட்டாங்க. அது ஒவ்வொரு ஸ்கூலும் டிஃப்ரெண்ட் ஆகுது, காலகட்டணம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோம்? பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதில் நம்ம என்ன பண்ணோம்? எது குறைவாக இருக்கிற பார்க்கணும். இப்போ இது அதிகமாக கேட்டால் என்ன பண்ணோம்? எது அதிகமாக இருக்கிறது? 11.42%. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ ஈஸியாக இருக்கா டேபிள் சார்ட்டு? சொல்லுங்கள். எல்லாத்தையும் அடிப்படை எது தான்? பர்சன்டேஜ் தான். இதை விட இது எத்தனை சதவீதம் அதிகம்? இதில் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம், நிறையா பார்க்கலாம். டேட்டா எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ எல்லா எக்ஸாம்பிளும் கேட்டால் டேபிள் சார்ட் பார்த்தாச்சு. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே தானே? அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? பார் சார்ட்டு பார்ப்போம். ஓகே தானே? வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.